அம்மா, நேத்தி கடை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் புருஷனை நீதான் காப்பாத்தணும். மேடம், மேடம், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? மேடம், சிஸ்டர், இவங்க மயக்கம் ஆயிட்டாங்க. உடனே டாக்டர் கூப்பிடுறீங்களா? சரி, ஓகே. மேடம், மேடம். சார், ஆம்புலன்ஸ்ல போதைப்பொருள் கடத்தின பொண்ணை பிடிச்சாச்சு சார். போதைப்பொருள் எதுவும் அந்த பொண்ணு கிட்ட இருந்துச்சா? அந்த பொண்ணு கையில ஒரு பாக்ஸ் இருக்குது சார். முதல்ல அதை ஓபன் பண்ணி பாரியா? ஓகே சார். கைய விடுங்க சார். அந்த பாக்ஸ் கொடு. சார் வேண்டாம் சார், திறக்காதீங்க சார். சார் வேண்டாம் சார். நீ போய் மாமா. சார் சார் சார், அவரை பிடிக்க தானே போறீங்க? மாமா ஹாஸ்பிடல் தான் போறாரு. நானே உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க. நான் தான் ஏற்கனவே அதிகமா ரத்தம் எடுக்க வேணாம்னு சொன்னேன்ல, அதான் மயங்கிட்டாங்க. உடனே ரத்தம் எடுக்கிறத நிறுத்திட்டு ட்ரிப் சேர்த்துங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், முதல்ல பல்ஸ் செக் பண்ணுங்க. டாக்டர் நார்மலா தான் இருக்கு. டாக்டர், அந்த பொண்ணு கொடுத்த ரத்தம் முடிய போகுது. இன்னும் 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள அந்த மருந்து வரணும், இல்லைன்னா அவர் காப்பாற்ற முடியாம போயிரும். பாத்துக்கங்க. ஐயோ, என்னடா டாக்டர்? இந்தாங்க டாக்டர் அந்த மருந்து. ஓகே. கரிகாலா, என்னப்பா ஆச்சு? போலீஸோட வரா? குணசேகரா, என்னமாச்சு? என்ன போலீஸோட வந்திருக்க? சார், என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க வேண்டினது நல்லபடியா நடக்கும். டாக்டர், கரெக்டான நேரத்துல மருந்து கொடுத்ததுனால அவரை எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹி இஸ் ஆல் ரைட். ரொம்ப நன்றி டாக்டர். நந்தினி எங்க இருக்கா டாக்டர்? டாக்டர், நந்தினி அளவுக்கு அதிகமா அவங்க உடம்புல இருந்து ரத்தம் எடுத்ததுனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. மயங்கிட்டாங்க. இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காங்க. ஒருத்தருக்கு ஆபத்து வர அளவுக்கு ரத்தம் எடுப்பாங்க? இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல. நந்தினிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நந்தினி தான். ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்க நந்தினி. உன் மனசெல்லாம் யாருக்குமே வராது. நீ மட்டும் இன்னைக்கு இல்லைனா எங்க அப்பா எனக்கு இல்லாமலே போயிருப்பாரு. எங்க அப்பாவுக்காக நீ பண்ண தியாகத்தை வேற யாருமே பண்ண மாட்டாங்க.
நான் உன் இடத்துல இருந்திருந்தா கூட நான் இப்படி பண்ணிருப்பானு கூட தெரியல. ஒருவேளை நான் அப்படி பண்ணிருந்தா கூட பெத்த புள்ள அப்பாவுக்காக பண்றது பெரிய விஷயம் இல்லதான். ஆனா நீ பண்ணது பெரிய விஷயம். அதிகமா ரத்தம் கொடுத்தா உன் உயிரே போயிடும் தெரிஞ்சும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. இதுல உனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம எங்க அப்பா தான் முக்கியம் நினைச்சிருக்க. இந்த உலகத்திலேயே எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப எங்க அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கு நீதான் காரணம். இதுக்காக நான் உனக்கு திருப்பி என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. உன் உயிரை பணைய வச்சு எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்க. இதை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். அந்த நன்றி கடனோடையே நான் எப்போ உன் கூடவே இருப்பேன். கரிகாலா, நந்தினி, மாமா நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு நந்தினி.